Hi friends, welcome to Suja Saats and Thoughts channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் சத்து மிகுந்த மூங்கில் அரிசி புட்டு தான். இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இதோட நன்மைகள் எல்லாம் நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸா போடுறேன். மறக்காம போய் பாருங்க. வாங்க இதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 300 கிராம் மூங்கில் அரிசியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வெள்ளை துணியில் நல்லா 20 நிமிஷத்துக்கு உணர்த்திக்கோங்க. லைட்டாக உலர்ந்ததுக்கப்புறமா இதை தொட்டு பாருங்கள். வெளியில் உள்ள ஈரம்லாம் போய் அரிசிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி கையில் தெரியும். அந்த டைமில் அதை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா மைய புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சதுக்கப்புறம் மீதமுள்ள அந்த குருணை இருக்கு இல்லையா, அதையும் இன்னொரு தடவை அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு, அதாவது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கையால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரை அது மேலே தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பாருங்கள். நான் ஊற்றின தண்ணி அப்ராக்சிமேட்டாக 3-4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், அதை பிடிக்கக்குள்ளே இந்த பதத்துக்கு வரணும். திருப்பி உடைக்கக்குள்ளே உடனே உடஞ்சிடணும். இதுதான் புட்டு மாவு பதம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே இது 2 ஹாஃப் போர்ஷனாக பிரித்து ஒரு வாழை இலையிலையோ இல்லை க்ளீன் கிளாத்லேயோ இட்லி குக்கரில் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு போர்ஷன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இது செகண்ட் போர்ஷன். இதுவும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு திருகின தேங்காய், அதாவது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சத்து மிகுந்த மூங்கில் அரிசி புட்டு தயார். இந்த அரிசி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, கப்புன்னு பிடிச்சி போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்து இருக்குது. இந்த அரிசி சாப்பிட்டா மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த அரிசி கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்து நம்ம மில்லில் கூட இந்த மாவை அரைச்சி வச்சு வேணுங்கிறப்பெல்லாம் புட்டு செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். Until then, bye bye from Suja Saats and Thoughts channel. Stay connected. Thank you for watching.